வெல்கம் ஃபுட்டீஸ். இது கொங்கு ரெசிபி பாக்ஸ் வித் சிவரஞ்சனி. இன்னைக்கு ரெசிபி குட்டீஸ்க்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹெல்தியான அவல் லட்டு தான். இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனில் 2 கப் சம்பா அவல் எடுத்து 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்குங்க. இப்போ அவல் நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் போதும். இதை ஒரு பவுலில் மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். அவல் ஆறுறதுக்குள்ள அதே பேனை வச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை ரவை சேர்த்து லைட்டாக பரட்டி விட்டுக்கலாம். ஒரு செகண்ட் ஆனோடனே 3 டேபிள் ஸ்பூன் திருவன தேங்காயை இது கூட சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பொன்னிறமாக நல்லா வறுபட்டு வந்துருச்சுங்க. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆறின அவலை ஒரு ஜாரில் மாற்றி நல்லா பொடியாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி வச்ச அவல் கூட வறுத்து வச்ச தேங்காய், ரவை, இனிப்புக்கு ஒரு 1/2 கப் திருவன வெல்லம், வாசனைக்கு ஒரு 4 ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ அரைச்சி வச்சதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. அப்புறம் ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் சூடானே கொஞ்சம் முந்திரி, திராட்சை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுபட்டு வந்தோடனே நம்ம அரைச்சி வச்ச பவுடரோட இது எல்லாத்தையும் சேர்த்து உருண்டை பிடிக்க ஆரம்பிக்கலாம். சூடாக இருக்கும், அதனால ஸ்பூனை வச்சு கிளறி விட்டு நல்லா சூடாறினோடனே அப்புறம் கையை வச்சு பிசைஞ்சு உருண்டை பிடிக்க ஆரம்பிங்க. நெய் பத்தாத மாதிரி தெரிஞ்சதுன்னா கொஞ்சம் சூடு பண்ணி சேர்த்து மறுபடியும் உருண்டை பிடிச்சிக்குங்க. அவ்வளோதாங்க, அவல் லட்டு ரெடி ஆயிருச்சு. குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஹெல்தியான சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. இது கொங்கு ரெசிபி பாக்ஸ். குக் வித் லவ், ஈட் வித் ஹாப்பினஸ்.